பருவமழை தொடங்கல, இந்த மழைக்கே தண்ணீர் 90% பணி முடிஞ்சிருச்சு. மேயர் என்ன சொல்றாங்கன்னா தண்ணியே தேங்காத தண்ணியில் அடிக்கிறாங்க. இந்த நவம்பர் மாதம் மழை ஆரம்பிக்கிறது தண்ணி தேங்கல. இல்லை, இப்பவே பருவமழை ஆரம்பித்து விட்டது தானே சொல்றாங்க. 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ 18ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதமே தொடங்குது. மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து வேணாம். பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்ல போறோம். அதெல்லாம் தை மாதத்துக்கு பிறகுதான், பிப்ரவரி மாதம் ஆகிடும். தமிழகத்தில் ஊழல் ஸ்டாலின் முகாம் எல்லா இடத்துல வச்சிருக்காங்க. அது இந்த நேரத்தில் ஊழல் ஸ்டாலின் எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் ஊழல் ஸ்டாலின் சொல்லிட்டு முகாம் வைக்கிறாங்க. இது இந்த முகாம் மக்களுக்கு பயன்பெறுமா? அது எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம் பயன் தருதான்னு. இல்லைன்னா அதை பற்றி நான் எனது கருத்தை சொல்றேன். டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மகளிர் இல்ல இப்ப மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்ததை நானும் பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது மக்களை சந்திக்க முடியும். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. அரசு அதை கவனம் செலுத்தாம அவங்களை கைது செய்த நடவடிக்கையிலேயே ஈடுபட்டு வராங்க. அரசாங்கம் அதை தாயுள்ளத்தோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கேட்டீங்க, அருமையாக கேட்டீங்க. நம்ம சில கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இன்னொரு கட்சி நடவடிக்கை போட்டு கட்சியில் கேட்கறது தப்பு இல்ல. நான் ஏதாவது இப்ப அரசாங்கத்தை பத்தி கேட்டீங்க, பதில் சொன்னேன். பழனிசாமி பத்தி பதில் சொன்னேன். அவரு விஜய் ஏன் வெளியில வரல போகல அப்படின்னு நீங்க கேட்கிறப்ப அது அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அது ஒரு புதிய கட்சி. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், எங்களை விமர்சிப்பவர்களையே நாங்கள் விமர்சிக்காமல் விட மாட்டோம். அதே நேரத்தில் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பற்றியே தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வேற ஒன்று. பிஜேபி பின்பற்றி அவங்க அனுப்பிச்சாதான் இது முன்னாடி போன பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி திமுக பற்றியே பேசுங்க. ஆனா எங்களையும் சேர்த்து பேசுங்க. அப்புறம் இந்த சம்பவத்துக்கு திமுக தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. இதுல பிஜேபியும் பின்பு செயல்பாடு இருக்குது. நீங்க அடிக்கிற மாதிரி அழகிற மாதிரி கூட்டம் மாதிரி ஒரு கதை. இதெல்லாம் கதைகள் தான். ஆனா எனக்கு தெரிந்தவரை விஜய் அவர் தலைமையில கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது யாரு கூடனா அது போக போகத்தான் தெரியும். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இப்ப தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல அவரை இவரை ஏத்துக்குவாரா இவர் அவர். ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தலைமையில அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு, ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிவிங்க டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகள பார்த்தோம். அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது.